குருவாழ் குருவே துணை. நாம் இப்பதில் காண இருப்பது தமிழ் மாத பலன் வரிசையில் ஆடி மாத பலன்கள் மேசராசி முதல் மீனராசி வரையில் எவ்வாறு இருக்க போகுது வாருங்கள் விரிவாக. முதலில் என் அன்பிற்குரிய மேசராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கண்ணமலம் சேட்டு ஜோதிடரின் பணிவான வணக்கம். இந்த மாதம் என்ன, ஆடி மாதத்தில் உங்களுக்கு என்ன பலாபலன்கள் கிடைக்கப் போகிறது, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, திருமணம் நடக்குமா, வாழ்க்கையில் நல்லது நடக்குமா, வேலை கிடைக்குமா, இப்படி பல விதமான கேள்விகளுக்கு கிரகங்கள் என்ன சொல்கிறது என்று பாருங்கள் விரிவாக பார்ப்போம். ஆடி மாதம் என்றாலே விசேஷம், அம்மன் வழிபாடு. ஒவ்வொரு ஊரிலும் அம்மன் கோயில் வழிபாடு விசேஷம் நடக்கும். அதனால் இந்த அம்மன் அருளால் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்க வேண்டும். பாருங்கள் பார்ப்போம். இந்த மாதம் கிரக அமைப்புகளை முதலில் பார்த்து விடுவோம். இந்த மாதம் பார்த்தோம்னாக்கா ரிஷபராசியில் சுக்கிரன் ஆட்சியும், மீனராசியில் மிதுன ராசியில் குரு பகவானும், கடகராசியில் சூரியன் புதனும், சிம்ம ராசியில் செவ்வாய் கேதுவும், அதேபோல் கன்னிராசியில் செவ்வாயும், அதேபோல் கும்பராசியில் ராகுவும், மீனராசியில் சனியும் அமர்ந்திருக்கிறார்கள். அதுவும் ரிஷபராசியில் இருக்கும் சுக்கிரன் 26ஆம் தேதி பிறகு மிதுன ராசிக்கு வந்து விடுவார். அதுக்கப்புறம் சிம்ம ராசியில் இருக்கும் செவ்வாய் 29ஆம் தேதி கன்னிராசிக்கு வந்து விடுவார். இதனுடைய பலாபலன்கள் என்னவென்று முதலில் பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 2இல் ஆரம்ப காலத்தில் சுக்கிரன் ராசி 2இல் அமர்ந்திருப்பது குடும்பத்தில் பார்த்திங்கனாக்கா ஒரு பொருளாதாரம், பண வரவு, பண சிக்கல் இதெல்லாமே உங்களுக்கு ஒரு முடிவுக்கு கையில் பணம் ஏதாவது வந்துட்டு இருக்கும். பண கஷ்டங்கள் தீரும். குடும்பத்தில் இருந்த அந்த கடன் தொல்லை, எதிர் தொல்லை இதெல்லாம் விடுபடும். குடும்பத்தில் இருந்த மனசாபங்கள், அதாவது கணவன் மனைக்குள்ள ஒரு மனசாபம், இல்லை வீட்டில் இருக்கும் மாமனார் மாமியார் நாத்தனார் இப்படி இருக்கிற வீட்டு உறவினர்கள் பிள்ளைகளோடு எல்லோரோடும் இருந்த அந்த மனஸ்தாபங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இந்த மாத கடைசிகள் ஒரு முடிவுக்கு நல்லபடியாக குடும்பத்திலும் அனைவரிடத்திலும் ஒற்றுமை ஓங்கி குடும்பம் பலப்படும். உங்களுடைய ராசிக்கு 3இல் குரு பகவான் இருக்கிறார். அங்கே பகை பெற்று இருந்தாலும் ஒரு சில காரிய தடைகள் இருந்தாலும் போக போக சரியாகிவிடும். தடங்கள் இருந்தால் உங்களுடைய காரிய தடைகள், ஒரு இடம் வாங்கினா முடியல, ஒரு வீடு கட்டலாம் முடியல, ஒரு வண்டி வாங்கினா முடியல, ஒரு நகை எடுக்கணும்னு நினச்சா முடியல, ஒரு பலான கோயிலுக்கு போகணும் வேண்டுதல் வச்சுக்கிறோமே அந்த கோயிலுக்கு போகலான்னா முடியல. இப்படி உங்களுக்கு இருந்த அந்த தடைகள், வருத்தம், மன வருத்தம் இதெல்லாமே இந்த மாதம் முடிவுக்கு நீங்கள் நினைத்தது நடக்க உங்களுக்கு எல்லா வகையத்திலும் உங்கள் குலதெய்வம் உறுதுணையாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 4இல் சூரியன் புதன் இணைந்து இருப்பதும் இனிமேல் பார்த்தீங்கன்னாக்கா சொத்தில் இருந்த பிரச்சனைகள், தாய் வழி சொத்து, தந்தை வழி சொத்து, இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. நாள்பட்ட வம்பு கோர்ட்டு கேஸ் இருந்தால் கூட அதில் ஒரு முடிவுக்கு வரும். இல்லை பாகப்பிரிவினையே ஆகாமல் இருக்குது, சொத்து எல்லாம் போராட்டங்கள், பல சிக்கல்கள், அக்கா ஒத்து வரல, தங்கச்சி ஒத்து வரல, அண்ணன் தம்பி ஒத்து வரல, இப்படி இருந்தது எல்லாமே ஒரு பேச்சுவார்த்தை மூலம் உட்காந்து பேச்சு, ஒரு பேச்சுவார்த்தை மூலம் இது எல்லாமே ஒரு முடிவு கிடைக்கும். அதனால் அது ஒரு நண்பர் மூலியமாகவும் முடிவு கிடைக்கலாம். அதனால் நண்பர் வழியிலோ தாய்மாமர் வழியிலோ ஒரு நல்ல ஒரு விமோச்சனம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. உங்களுடைய ராசிக்கு 5இல் செவ்வாய் கேது இணைந்திருப்பது, 5இல் இருப்பது உங்களுடைய, அதாவது ஆரம்ப கட்டத்தில் தான் 15 பிறகு செவ்வாய் கேதை விட்டு விலகி கன்னிராசி போயிடுவார். ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு பிரச்சனை, மனஸ்தாபங்கள், வருத்தங்கள், சண்டை சச்சரவு இதெல்லாம் இருக்கும். பிள்ளைகளுக்கு பேச்சு கேட்கலையான்னு உங்களுக்குள்ள வருத்தம் இருக்கும். பிள்ளைகளும் ஒழுங்காக படிக்கலை அப்படின்ற ஒரு கவலையெல்லாம் இருக்கும். இதெல்லாமே செவ்வாய் கன்னிராசி இடம் பெயர்ந்த பிறகு ஒரு வாரம் 10 நாளுக்கு மாறிடுவார். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும். நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இந்த உறவு மேம்படும். தடைப்பட்ட திருமணம் பந்தம் கூட ஆடி மாதத்தில் ஒரு நல்ல செய்தி சொல்லுவாங்க. அதேபோல் திருமணத்தில் தடைகள் எல்லாம் எத்தனையோ கோயில் போய் வந்துட்டோம், எந்த தடை பரிகாரம் பண்ணிட்டு எதுவும் நடக்கலைன்ற அது வருத்தமே வேண்டாம்.
அந்த ஆடி மாதத்தில் நல்ல நல்ல செய்தியெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் எப்போனா கல்யாணத்தை வைத்துக் கொள்ளலாம். அரசு வேலைக்காக தேடிக்கிட்டு இருக்கும் மேசராசி அன்பர்கள் ஒரு நல்ல ஒரு முயற்சி, இது விடாமுயற்சியால் இருக்கிற நீங்கள் கண்டிப்பாக ஒரு உங்களுடைய எய்ம் அச்சீவ் பண்ணிவிடுவீங்க. வேலைக்கு போக வாய்ப்பு நல்லா இருக்குது. பரீட்சை எதாவது இந்த மாதம் நல்லா எழுதுவீங்க. பரீட்சை எழுதியிருந்தால் ரிசல்ட் இந்த மாதம் நல்லா வரும். உங்களுடைய கடுமையான உழைப்புக்கும் ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் உயர்ந்து நீங்கள் நினைத்த ஒரு நல்ல நல்ல செய்தி, நல்ல நல்ல விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்கும். அதனால் வந்து வருத்தப்பட வேண்டாம். உங்களுடைய நண்பர்களாலும் எவ்வளோ அவமானப்பட்டுட்டீங்க, பெண்களாலும் எவ்வளவோ அவமானப்பட்டுட்டீங்க. இனிமேல் எல்லாம் அதிலேருந்து நீங்கள் விடுதலை ஆகிட்டீங்க. உங்களுக்கு எல்லாமே இனிமேல் நல்லதாக தான் நடக்கப் போகிறது. ராசிக்கு 11 ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். லாபஸ்தானத்தில் குரு பார்வையில் இருக்கிறார். இவ்வளோ நாள் இந்த தடைப்பட்டு இருந்த பண வரவு, இல்லை வெளியில் வர வேண்டிய காசு தடங்களாகி நிற்குதா அப்படின்னு சொல்கிறீங்களா, அதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்துவிடும். எந்த பிரச்சனையுமே இல்லை. உங்களுடைய வருங்காலத்தில் நீங்கள் சேமித்த கையிருப்பும் பணம் உயரும். அதனால் வந்து உங்களுடைய கஷ்டங்கள் தீரும். வருமானத்திலிருந்து ஒரு தொகையை நீங்கள் சேர்த்து வைக்கலாம். நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அதிலேருந்து ஒரு 20% நீங்கள் சேர்த்து வைங்க. உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்களுடைய உதவிக்கு திடீர் செலவுக்கெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். நீங்கள் யாரையுமே வந்து எதிர்பார்த்து வாழ வேண்டிய அவசியம் இருக்காது. கடை வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. கூடுமான வரையில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை சிந்தித்து செயல்படும் நீங்கள் திடீரென்று ஏதோ ஒன்று செய்துட்டு அதனால் அவசரப்படுவீங்க, வருத்தப்படுவீங்க. அதனால் உங்களுக்கு பல சிக்கல்லாம் வந்து போயிருக்கு. இனிமேலாவது கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. விளையாட்டுத் துறையில் இருக்கும் மாணவர்கள் ரொம்ப சிறப்பாக அழகாக இருக்குது. எந்த ஒரு தடையும் இல்லாமல் முன்னேறலாம், ஜெயிக்கலாம், பதக்கங்கள் அவார்டுகளை வாங்கலாம். நாட்டுக்கு ஊருக்கு நல்ல பேர், அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் வாங்கி தருவீங்க. விளையாட்டுத்துறை என்பது மிக இந்த ஆடி மாதத்தில் இருக்கும் மாணவிகள் அனைவருக்கும் ஒரு சிறப்பாகவும் அருமையாகவும் இருக்கிறது. உங்கள் வீட்டில் ஏதாவது பெண் பிள்ளைகள் 10 வயசு மேலே 10, 11 அப்படி வயசில் இருக்கணும் பார்த்தீங்கன்னா ஏஜில் இருப்பவர்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி ஏதாவது ஏஜ் அட்டன் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். ஆகும்போது உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் சுப நிகழ்ச்சி மேசராசி அன்பர் வீட்டில் நடக்கும் என்பதில் எந்த ஒரு ஐய கருத்தும் இல்லை. மேசராசி அன்பர்கள் வெளிநாடு ஏதாவது போகணும்னு ஐடியா இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு போகலாம். இல்லை வெளி மாநிலம், வெளி ஊர், இது மாதிரி இல்லை ஒரு கடை இடம் மாறணும், தொழில் செய்யறதுக்கு கடையை மாற்றணும், பிஸ்னஸ் பண்ணணுன்னாலும் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை அப்படியே இந்த மாதம் முறை அப்படியே செய்யுங்க. எதுவும் மாற்றம் பண்ணாதீங்க. ஒரு மாதம் விட்டு அதுக்கப்புறம் எது வேணாலும் செய்யுங்க. வண்டி வாகனம் வச்சு சம்பாதிக்கிறீங்க, இல்லை ஓட்டுறவங்க, சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்க, உங்களுக்கும் சிறப்பாக இருக்குது. வாகனம் மோட்டார் போக்குவரத்தில் நல்ல ஒரு லாபகரமாக ஆடி மாதம் இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியமும் ஓரளவு மேம்படும், சிறப்பாக இருக்கும். வருத்தப்படணும். இதுக்கு முன்னாடி எவ்வளவோ கஷ்டத்தெல்லாம் நீங்கள் அனுபவிச்சுனீங்க. இனிமேல் எந்த கஷ்டமும் அனுபவிக்காத அளவுக்கு ஆரோக்கியமும் ஓரளவு சிறப்பாக இருக்கும். அதாவது தலைவலி, கண் வலி, காதுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் பெரிய அளவு பாதிப்பு இல்லை. நீங்கள் வணங்கும் அந்த முருகப்பெருமான் உங்களை வந்து கைவிட மாட்டார். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஒரு இடத்துலேருந்து ஒரு நல்ல செய்திகள் வரப்போகிறது. அதனால் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு முறை சென்று வாருங்கள். குலதெய்வம் இல்லாமலாம் எந்த அருளும் இல்லை. குலதெய்வம் அருள் இல்லாமல் எந்த அருளும் இல்லை. அதனால் ஒரு முறை சென்று வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.